ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஃப்ரான்ஸில் பாரிஸில் இருக்கோம். ஆமாங்க, சைனா சீரீஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அங்கேருந்து கிளம்பி பாரிஸ் ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்கேன். எனக்கு முன்னாடி அழகாக ஒரு ஈஃபில் டவர் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்குல்ல. சைனா ஃபஸ்ட் காப்பியில் மட்டும் ஃபேமஸ் கிடையாதுங்க, இந்த மாதிரி இடங்களையும் ஃபஸ்ட் காப்பி பண்ணுறதுல மிகப்பெரிய ஒரு ஆள். ஆனால் நான் உண்மையிலே இருக்குது சைனாவில் இருக்கேன். சைனாவில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ் மாதிரி உள்ள ஒரு ஏரியா. இந்த ஏரியா டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து நிறைய பேர் தங்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஏரியாவை ஒரு பாரிஸ் போலவே வந்து சைனாவில் ரெடி பண்ணாங்க. பட் அது வந்து சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகலை, ஃபெயில்ட் ஆகிடுச்சுங்க. இந்த இடம் வந்து முற்றிலும் ஃபெயில்ட் ஆகிடுச்சு. ஆமாங்க, இங்கே பாருங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. பின்னாடி என்னடா சைனா லெட்டர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா 2007 நிறைய அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்கலாம், பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா ரெடி பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே மக்கள் கம்மியாக அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா இந்த ஏரியா வந்து ரொம்பவே ப்ரீமியமாக கட்டலாம், ஒரு 30,000 பேர் வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா கட்டியிருக்காங்க. ஆனால் இங்கே உள்ள மக்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா வெறும் 2,000 பேர் மட்டும் தான் இங்கே இருக்கிற ஏரியாவை வந்து வாங்கியிருக்காங்க. 30,000 பேர் இருக்கக்கூடிய ஏரியா வெறும் 2,000 பேர் வாங்கினா என்ன பண்ணுறது, விற்க முடியாது, வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ரேட்டை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. முற்றிலும் வந்து பணக்காரங்களுக்கு மட்டுமே இந்த ஏரியா ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரேட்டு கம்மி பண்ணி அப்போ நிறைய பேர் தெரிஞ்சு இப்போ 10,000 பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னும் மிச்சம் 20,000 இடம் வந்து காலியாக இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் ஆட்கள் ரொம்பவே கம்மி, ஃபுல்லாகவே இன்னும் யாரும் வாங்கலை, அமைதியாக இருக்குது. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்தளவுக்கு வந்து ஆட்கள் நடமாட்டமே இல்லை பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு பாரிஸில் ஃப்ரான்ஸில் போய் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும் போல் சைனாவில். அதனால இந்த ஏரியா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. உண்மையான ஈஃபில் டவர் பார்த்திங்கன்னா 330 மீட்டர். ஆனால் இந்த ஈஃபில் டவர் 108 மீட்டருக்கு வந்து கட்டியிருக்காங்க. இதுவே பெருசாக தான் இருக்குது. ஆக்சுவலாக முன்னாடி வந்து அந்த க்ரீன் பச்சை கலர் போர்டுக்கு அப்புறம் வந்து உள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு கேட்டு போட்டு இந்த இடத்த வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா உள்ளே ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு, இன்னும் ஃபைனல் ஆகி முடியல போல். இல்லை ரீசெண்டாக வந்து இன்னும் கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க போல். இந்த பாரிஸ் ரிப்ளிகா கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா $600 மில்லியன் மேலே செலவு பண்ணி இந்த இடத்த வந்து கட்டியிருக்காங்க. பட் அவங்க நினச்ச மாதிரி வந்து இந்த இடம் ஓடலை, அந்தளவுக்கு சேல் ஆகலை, ரொம்பவே லாஸ் ஆகிடுச்சு, பயங்கரமான லாஸில் போயிட்டுருக்கு. இவ்வளோ அமௌண்ட்டை செலவு பண்ணி இந்த இடத்த கட்டி வெறும் 2,000 பேர் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பணக்காரங்களை மட்டும் அட்ராக்ட் பண்ணி கட்டப்பட்ட இந்த ஏரியா இப்போ வந்து சரி நார்மல் மக்களும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே பாரிஸ் மாதிரியே இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரான்ஸில் உள்ள ஆர்கிடெக்சர் அப்படி நீங்கள் பார்க்கலாம். சீனாவில் இருக்கிற இந்த ஏரியா அப்படியே இந்த ஹாங்ஸாவில் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா அப்படியே இது வித்தியாசமாக இருக்கும். இங்கே மக்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய அளவில் ஃபெயில்டான ஒரு சீனாவுடைய ப்ராஜெக்ட்டுங்க. எங்களால் வந்து ப்ராடக்ட்ஸை மட்டும் காப்பி பண்ண முடியாது, பொருளை மட்டும் காப்பி பண்ண தெரியாது, எல்லாத்தையும் காப்பி பண்ண வேண்டான்னு சொல்கிறதுக்கு உதாரணமாக வந்து இந்த இடம். என்ன தான் காப்பி பண்ணாலும் எல்லா ப்ராடக்ட்லேயும் வந்து அவங்களால ஜெயிக்க முடியாதுங்க. சில விஷயங்களில் வந்து ப்ராப்ளம் ஆகும். இந்த இடத்துல செம்மையாக நாற்றம் அடிக்குது. இதை கூட க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கானுங்க. சைனாவில் இந்த மாதிரி இடம் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ மோசமாகவும் இடங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இப்போ தான் இங்கே மக்கள் வந்திருப்பாங்க போல். ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்க. நைட்டில் வந்து ஒரு ஈஃபில் டவர் முன்னாடி நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த இடத்த அட்ராக்ட் பண்ணுன்றதுக்காக கட்டப்பட்டது. இப்போ நான் மட்டும் தான் இங்கே சவுண்டாக பேசிகிட்ருக்கேன், பேசுறதுக்கு கூட இங்கே ஆள் இல்லைங்க, அவ்வளோ கம்மி மக்கள் இங்கே. இங்கே பாருங்கள், எதுவுமே ஓடல, சும்மா தான் இருக்குது. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த வருமானம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? 2007 கட்ட ஆரம்பித்து செம்ம லாஸ். இப்போது இங்கே பாருங்கள், நாயை என்ன எட்டி பார்த்துட்ருக்கு. அப்பார்ட்மெண்ட் நாயெல்லாம் வளர்க்க முடியுமா இங்கே? பரவாயில்ல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃப்ரான்ஸ் ஆர்கிடெக்சரில் கட்டப்பட்ட இந்த இடங்க. ஸோ மக்கள் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறாங்க. இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கு பாருங்கள், ஏர் ப்ளோயர் எடுத்துகிட்டு வந்துட்டு முடி வந்து கலையிற மாதிரி வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து பயங்கரமாக பண்ணுறானுங்க. இங்கே சீனாவில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து பிரபலம். அது இந்த டிக்டாக் இங்கே ஒன்று லோக்கலில் இருக்குது. அந்த டிக்டாக்கில்
எல்லா விதமான பிஸ்னஸும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நடக்குதுங்க. பல கோடி மில்லியன்ஸ் டெய்லியும் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து சம்பாதிச்சிட்ருக்காங்க. இது டெலிவரி பாக்ஸ்னு நினைக்கிறேன். இது வந்து பேட்ரி உள்ளது, பைக் பேட்டரி. உண்மையாக ஈஃபில் டவர் இருக்கிற இடத்தையும் இந்த ஈஃபில் டவர் இருக்கிற இடத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸு தெரியாதுங்க. அந்தளவுக்கு தத்துரூபமாக வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா 40,000 மக்கள் 30,000 மக்கள் வாழக்கூடிய இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா வெறும் 10,000 மக்கள். எனக்கு தெரிஞ்சு 10,000 மக்கள் இருக்காங்கன்னே தெரில, அவ்வளோ கம்மியாக இருக்குது. ரொம்ப கோஸ்ட் டவுன் மாதிரி இருக்குது இந்த ஏரியா. ஓ மை காட், பாருங்கள் யாருமே இல்லை இந்த இடத்துலலாம். மோஸ்ட்லி சிட்டிக்குள்ளே அந்த மாதிரி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்கமான மக்கள் வந்து இருப்பாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் மக்கள் ரொம்பவே குறைவாக இருக்காங்க. ஏன்னா இந்த ஏரியா வந்து ரொம்ப காஸ்ட்லியாக சேல் பண்ணாங்க. அவ்வளோ விலைக்கு அவங்க செலவு பண்ணி இதை கட்டி கம்மியாகவும் விற்க முடியாதுல்ல, மோசமாக வச்சுருக்கானுங்க. இப்பயும் வடகொரியாவுக்குள்ள வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் அனாதையாக கிடக்கும், அந்த மாதிரி இருக்குது இந்த ஏரியா. 1-2 பேர் தான் இருக்காங்க இங்கே வெளியிலேயே. கடைகள் அவ்வளோ கடை இருக்குது, எல்லா கடையுமே வந்து அமைதியாக இருக்குது, ஓடவே இல்லை. அப்படியே இருக்குங்க, ஃப்ரான்ஸில் உள்ள பில்டிங் மாதிரியே இருக்குது இந்த பில்டிங்லாம். எப்படி தான் அதே மாதிரி டிசைன் பண்ணி கட்டினாங்கன்னே தெரில. பயங்கரமான அமைதி. பாவம் இந்த பில்டர் கட்டினது கவர்மெண்ட் கட்டினுச்சா இல்லை ப்ரைவேட் கட்டினாங்களான்னு தெரில. இங்கே பாருங்கள், இந்த கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. ஆளுங்களே வரலன்னா எப்படி ஓடுங்கலாம். பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கானுங்க. பட் இது மாதிரி செலவு பண்ணிக்க தேவையில்லை. ஒரு இப்ளிக்காவா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாரிஸ் மட்டும் கிடையாதுங்க, வியட்நாம் மாதிரியும் வந்து ஒரு வியட்நாம் நாடு மாதிரி ஒரு ஏரியா வந்து இங்கே ரெடி பண்ணியிருக்காங்களாம் சைனாவில். இது மாதிரி எக்கச்சக்கமான ரிப்ளிக்கா ரெடியாகி சில இதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஃபெயிலியர் ஆனதில் இதுவும் ஒன்று. ஸோ இப்போ நம்ம ஹங்ஸோ வந்து முக்கியமான ஃபேமஸ் பார்த்திங்கன்னா வந்து ஏஷியாவிலே மிகப்பெரிய ஒரு பில்டிங்க. அந்த பில்டிங்கில் எக்கச்சக்கமான பேர் வந்து வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட 60,000 மக்களுக்கு மேலே அந்த பில்டிங்கில் மட்டும் வாழ்கிறாங்க. ஒரு பில்டிங்கில் 60,000 மக்கள் வாழ்கிறாங்க. அந்த பில்டிங் இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த பில்டிங்கை இப்போ நம்ம போய் பார்க்கலாம். வந்ததுக்கு இந்த ஃபேக் பாரிஸை பார்த்தாச்சு. ஏன்னா ரியல் பாரிஸ் வந்து எப்போ போவோன்னு தெரில. இந்த டுபாக்கூர் பாரிஸ் ஏச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். இது ரொம்ப டுபாக்கூர் ஆயிடுச்சு ஆளே இல்லாமல். இங்கே பாருங்கள், என்னடா இவ்வளோ அமைதியாக வச்சுருக்கீங்க ஏரியாவை. சைனா மாதிரியே தெரில, அவ்வளோ அமைதியாக இருக்குது. எவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு பார்த்திங்களா அது. ஆனால் இந்த ஏரியாவில் ஆள் இல்லை. ஓகே, பாய் ஈஃபில் டவர் பாரிஸில் பார்க்கலாம். ஓகே, நம்ம எப்படி இங்கேருந்து டாக்ஸி புக் பண்ணிட்டு அந்த பில்டிங் கிளம்பலாம். இப்போ நான் நின்றுருக்க பில்டிங்கை பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. நானே மிரண்டேன், இவ்வளோ பெரிய பில்டிங்காக, இவ்வளோ பெரிய ஆளுங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்து வீடுங்க, வீடு ஹோட்டலாக இருக்குங்க. இது ஆக்சுவலாக எல்லாமே வீடு தான், மோஸ்ட் ஆஃப் இது வீடு தான். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து உலகத்திலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட்டு மக்கள் தங்கக்கூடிய இடமாங்க. இது மாதிரி இடங்கள் வந்து நம்ம வந்து ஹோட்டல் பார்த்துருப்போம், ஹோட்டல் கூட பார்த்துருக்க மாட்டோம், வாய்ப்பு இல்லை, கம்மி தான். ஆஃபீஸ் ஏரியா பார்த்துருப்போம். பட் இவ்வளோ பெரிய மக்கள் வீடு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து உலகத்திலே பெருசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 30,000 மக்களுக்கு மேலே வாழ்கிறாங்கங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே தங்குறது மோஸ்ட் ஆஃப் பீப்புள் யாருன்னா இன்டர்நெட் செலிப்ரிட்டிஸாக இருக்கலாம், யூடியூபர் மாதிரி உள்ள ஆட்கள் தான் வந்து, இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் அதிகமாக தங்குறாங்களாமா. இன்ஃப்ளூயன்சர் அப்புறம் வந்து மூவி செலிப்ரிட்டிஸ் தான் அதிகமாக. 6 ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்காங்க. இதாங்க வந்து உலகத்திலே மிகப்பெரிய பில்டிங். எனக்கு பார்த்தோன்னே பிரமிப்பாக இருக்குது. இவ்வளோ 33 நாடுகள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் இவ்வளோ பெரிய பில்டிங் நான் வந்து பார்த்ததே இல்லை. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பா, எங்கே பார்த்தாலும் வீடுங்க. இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வீடு, துணிக்காய போட்டிருக்கானுங்க, பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் வர கார்லாம் வந்து லாம்போகினி காரு அந்த மாதிரி தாங்க இருக்குது. இங்கே சைனாவில் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பயங்கரமான வரவேற்பு இருக்குது, பயங்கரமான மார்க்கெட்டு. ஏன்னா வந்து இங்கே இருக்கிற மொழிகள், சைனாவில் நம்ம இந்தியா தான் வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் சொல்லுவோம், அதுக்கடுத்து சைனா சொல்லுவோம். ஆனால் நம்ம பேசுகிறது வந்து பல்வேறு மொழிகள் வந்து பேசுகிறோம். ஆனால் சீனாவில் பார்த்திங்கன்னா வந்து ஒரே மொழி தான் அதிகமாக பேசப்படுறது. மேந்தரின் பேசுகிறாங்க. 3 மொழிகள் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து மேந்தரின் தெரியும், சீன மொழி தெரியும். அதனால் சீனாவில் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து எக்கச்சக்க வரவேற்பு இருக்குது. அதனால் பயங்கரமான காசு வந்து சம்பாதிப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி இடங்கள்லாம் தங்க முடியுது, இவ்வளோ அளவுக்கு செலவு பண்ண முடியுது உங்களால்.
டிக்டாக்கு, அப்புறம் வந்து பிலிபிலி, அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குங்க இங்கே. எல்லாமே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரோட்டில் நிறைய பேரை பார்க்கலாம். பட் இந்த வாட்டி குளிர்காலனால ரோட்டில் மக்களை பார்க்க முடியல அந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம். பயங்கரமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடம் பேர் ரெஜெண்ட் இன்டர்நேஷ்னல் சென்டர்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்து ஏஷியா கேம் வந்து இங்கே நடந்துச்சு இந்த ஹங்ஸாவில், ஏஷியன் கேம் ஃபெஸ்டிவலு. அந்த ஃபெஸ்டிவல் அப்போ கட்டினதாங்க அது. இப்போ தான் ரீசெண்டாக கட்டினது தான். எப்படி இருக்குது பாருங்க பில்டிங். பயங்கரமாக இருக்குங்க. இந்த மாதிரி நேராக இருக்கிற பில்டிங் வேறு. ஆனால் இந்த மாதிரி வந்து 30,000 மக்கள் கொள்ளளவு கொண்ட ஒரு பில்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பார்க்குறேன். இவ்வளோ பேர் இருக்கிறத இப்போ தாங்க பார்க்குறேன். எவ்வளோ லிஃப்ட் இருக்கும் உள்ளே, எக்கச்சக்கமாக லிஃப்ட் இருக்கும். உள்ளே போக முடியாது, ஒன்லி ரெசிடென்டல் மட்டும் தான் அலோடு. நம்ம யாரும் பப்ளிக்காக உள்ளே போக முடியாது. ஏன்னா உள்ளே இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறனால உள்ளே அலோவ் பண்ணலாம். அவங்க நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல, யூடியூபே கிடையாது. பயங்கரமாக இருக்குது. இந்த பில்டிங்கில் மொத்தம் 39 ஃப்ளோர் இருக்குங்க. மொத்தமாக ஹைட்டு பார்த்திங்கன்னா 206 மீட்டர் உயரங்க. அது ஏஷியா கேம்ஸ் அப்போ ரெடி பண்ணது. வேறு லெவலில் இருக்குது. இவ்வளோ மக்கள் தொகை கொண்ட இந்த பில்டிங்கில் தங்குறதுக்கு ரொம்ப சீப்பாங்க. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது 1000 யுவான்லேருந்தே வந்து இந்த பில்டிங்கை தங்க முடியுமா? ஏன்னா அவ்வளோ வீடுகள் உள்ளே இருக்கிறனால ரொம்பவே சீப்பான விலைக்கு வந்து இந்த பில்டிங்கோட ஓனர் வந்து விட்டுருக்காது போல். இந்த ரெகண்ட் இன்டர்நேஷ்னல் சென்டர் 1000 ஆரம்பின்றது ரொம்ப ரொம்ப கம்மி இதில் தங்குறதுக்கு. ஆனால் இன்ஃப்ளூயன்சர் தான் இருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர் வந்து மேக்ஸிமம் வந்து பெரிய பெரிய வீடாக வாங்கியிருக்கலாம். பட் 1000 MBக்கு ஒர்த்துங்க இந்த ஏரியா. நம்ம ஊர் காசுக்கு 13,000 கிட்டே வரும். ஸோ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடு வாடகை எடுக்கணும்னா அது செம காஸ்ட்லியாக இருக்குது. எது நாங்கள் இப்போ இருக்க வீடெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லி. ஏன்னா அப்படி வளர்ந்துச்சு. சீனாவில் இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிகிட்டே வந்து வெறும் 13,000 வாடகை விட்றாங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பில்டிங்கில் வாடகை கிடைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாங்க. அதுவும் வாடகை கிடச்சதுன்னா 3லேருந்து 5 நாளில் சோல்ட் அவுட் ஆயிருமா, அந்தளவுக்கு டிமாண்டாமா. ஸோ கைஸ், சைனா வந்துட்டு சூப்பரான ஒரு ஐட்டம் பார்த்தேன். செம்ம யூஸ்ஃபுல். எனக்கு பார்த்தோன்னே வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். டெமோ இருந்துச்சு, யூஸ் பண்ண ரொம்ப பிடிச்சி போச்சு. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது போது ட்ராவலில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அது என்ன ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது எவ்வளோ என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது இந்த ப்ராடக்டை நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, இதுதான் ப்ராடக்ட்டு. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு முன்னாடியே. மேலே கவர் இருந்துச்சு, அதை மட்டும் கிழிச்சிட்டேன். பட் உங்களுக்கு முன்னாடி தரக்க போகிறேன். ஹலோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் வந்து ஃப்ளூயன்ட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி பேர் போட்டிருக்கானுங்க. இதை எடுத்துட்டேன், வரமாட்டேங்குது. இங்கே பாருங்க, ஃபோன் வந்துச்சு. சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இதுங்க ஃபஸ்ட்டு ப்ளீஸ் பீல் ஆஃப் திஸ் மாஸ்க் ஆஃப்டர் அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட், டிசைன் பை ஃப்ளூயன்ட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு. இதை ஆன் பண்ணிவிட்டு என்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தோன்னு நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 1422 இதான் நம்ம ரூமு. பாஸ்வேர்டு எடுத்தோன்னே செட்டப் பண்ணும் போல். ஒய்ஃபை கேட்குது. ஓகே, நோ இங்கிலீஷ்லேருந்து நம்ம மொழி தமிழ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்பயே. வணக்கம் நண்பர்களே. Hello friends. தெரியுதா? I want to go to the hospital. Can you show me the location? நான் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், இடத்தை காட்ட முடியுமா? எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்படியே வந்து ஃப்ரெஞ்சு கொடுக்குறேன். ஓகே, ஃப்ரெஞ்சு ஃப்ரான்ஸாக கனடான்னு கேட்குது. ஃப்ரான்ஸில் பேசுகிற ஃப்ரெஞ்சு கொடுக்குறேன். Hey, how are you? Et comment allez-vous? ரெடி, வேறு லெவலில். Et comment allez-vous? இப்போ இதை பிக்சர்லாம். ஆமாங்க, இந்த டிவைஸ் நமக்கு ட்ராவலிங்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இது வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் மிஷின் டிவைஸு.
பேசும்போது சைடில் பட்டன் இருக்கும். இங்கிலீஷாக ஃப்ரெஞ்சான்னு கேட்டு இங்கிலீஷ் வந்து ப்ளூ கலர் பட்டனு, ஃப்ரெஞ்சு வந்து ரெட் கலர் பட்டனு. இது வந்து செட் பண்ணிக்கலாம், எது வேணுமோ செட் பண்ணிக்கலாம் மாற்றி. இப்போ தமிழில் வச்சு வைப்போம். தமிழில் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு க்ளியராக இருக்குமான்னு தெரில. தமிழ்லேருந்து இந்தியா, தமிழ்லேயே பார்த்திங்கன்னா இந்தியாவில் பேசுகிற தமிழ், சிங்கப்பூரில் பேசுகிற தமிழ், ஸ்ரீலங்கா பேசுகிற தமிழ், மலேசியான்னு சொல்லிட்டு 4 விதமாக இருக்குது. நம்ம இந்தியா தான் கொடுக்க போகிறோம். இதுலேருந்து நம்ம தெரிஞ்ச மொழியான இங்கிலீஷே கொடுத்துடலாம். இங்கிலீஷில் எங்கன்னு கேட்குது, இங்கிலீஷ் இந்தியா தான் நமக்கு வேணும். ஓகே, தமிழில் வந்து என்ன பேசலாம்? நான் உங்கள் புவனிதரன். அட கொடுமை, என் பேர் வராது ஆக்சுவலாக. இதில் நம்ம இதை மாற்றி தான் சொல்லணும். நான் பேருந்ததுக்காக நம்ம தமிழ் இங்கிலீஷும் பேசி கலோக்கியில் பேசி பாருங்கள். இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போதே வந்து அந்த கலோக்கியில் எடுக்குது. நம்ம இனிமேல் வந்து தமிழில் சுத்த தமிழில் தான் அங்கே பேச ஆரம்பிக்கணும். ஏன்னா சீனாவில் பார்த்திங்கன்னா வந்து ஆங்கிலம் மிக்ஸ் பண்ணவே மாட்டான், அவன் மொழி மட்டும் தான் பேசுவான். அதனால தான் அவ்வளோ ஈஸியாக இருக்குது அவனுக்கு. நம்ம சும்மா பேசும்போதே பாருங்கள், தமிழ் பேசாமல் இங்கிலீஷ் ஆங்கிலத்தை நம்ம உள்ளே கொண்டு வரோம். நான் வீட்டுக்கு போக வேண்டும். எஸ், கரெக்டாக இருக்குது. டேய் கிறுக்கு பயலே. டேய் கிறுக்கு பயலே. கிறுக்கு பயலுக்கு சாக்லேட் வரல. சென்னையில் செம்ம மழை. செம்ம வராதுன்னு நினைக்கிறேன். வாவ், வருது. இது மாதிரி டிவைஸ் இருந்தால் போதும், உலகத்தில் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம். எல்லா மொழியுமே இருக்குது. மேக்ஸிமம் 40 மொழி இருக்குது இதில். தெலுங்கு இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு இருக்குது, ரஷ்யன் இருக்குது. ரஷ்யன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வணக்கம். பிரிவியத். வணக்கம், நீங்கள் எப்படி உள்ளீர்கள்? கக்தில்லா. சூப்பர், கேட்டாக வருது. ஆமாம், அந்த டிவைஸு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து 15 மணி நேரம் சார்ஜ் நிற்குவாங்க. இந்த டிவைஸ் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன், வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. இதில் ஆக்சுவலாக கேமரா ஆப்ஷனும் இருக்குங்க. கேமரா ஃபோட்டோ ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபோட்டோ ஏதாவது ஒன்று இருக்குது, அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். இவங்க சொல்லுங்கள், காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் சைனீஸில் இருக்குல்ல, இந்த சைனீஸ் லெட்டரை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சைனீஸ்லேருந்து சிம்பிளிஃபைட்லேருந்து இங்கிலீஷ் இந்தியா. இங்கே பாருங்கள், சூப்பரில். ஸோ இந்த டிவைஸ் வந்து நான் ஏர்போர்ட்டில் வாங்கினேன். ஆக்சுவலாக ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா $300 கிட்ட வருது. நான் Amazon.comல பார்த்தேன், அமெரிக்கா வெப்சைட்டில் பார்த்தேன். இந்தியாவில் கிடைக்குதா அப்படின்னு தெரியல. ஆனால் நான் இங்கே வாங்கினப்போ 2100 RMB சொன்னாங்க. நான் வந்து அலிபே மூலிமா பே பண்ணதுனால எனக்கு 26,000 ரூபாய் இந்தியன் ரூபாயில் வந்துச்சு. ஒரு தடவை சார்ஜ் பண்ணோம்னா 26 மணி நேரம் வந்து சார்ஜ் நிற்குவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அது இல்லாமல் நெட்டு, இதுக்கு மெயினாக வந்து நெட்டு இல்லாமல் ஒர்க் ஆகாது, நெட்டு தேவை. இதுக்கு சிம் கார்டு போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம் கார்டு தேவையில்லை. இதில் ஆக்சுவலாக டிஃபால்ட்டாகவே வந்து இசிம் அப்படின்னு சொல்லிட்டு சிம் கார்டு வருது. உலகம் ஃபுல்லாக ஒர்க் ஆகுமா அந்த சிம் கார்டு. 2 வருஷத்துக்கு நீங்கள் பணம் கட்டவே தேவையில்லை. 2 வருஷத்துக்கு இந்த வந்து பயன்படுத்திக்கலாம் இசிம்மை. ஸோ இது ஆக்டிவேட் ஆகி தான் வருது. இதில் ஆன் பண்ணோன்னே ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பயன்படுத்தலாம். ஸோ 2 வருஷம் கழித்து எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா தனியாக பே பண்ணுமா, ரொம்ப கம்மி மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லைனா சிம் கார்டு உங்கள்கிட்ட இருந்தால் சிம் கார்டை வாங்கி இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு வருஷத்துக்கான டேட்டா ரோமிங் பேக் இதில் ஏர்டெல்லாம் இருக்குல்ல, அந்த ரோமிங் பேக் அதில் போட்டு விட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். அப்படியும் இல்லை உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து வைஃபை இருக்குது, வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கே ஃப்ளாஷ் லைட்லாம் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, ஹெட்ஃபோன் இருக்குது. இப்போ எவ்வளோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுன்ற வரைக்கும் நம்ம இதில் பார்த்துக்கலாம் போல். எல்லாமே சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. சின்ன டிவைஸில் பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கானுங்க. இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லுங்க அந்த டிவைஸு ட்ராவலருக்கு. இதை யூஸ் பண்ணி இனிமேல் வந்து நிறைய லோக்கல் பீப்புள்கிட்ட நம்ம வந்து பேசலாம். அதுக்காக தான் மெயினாக இது. இப்போ ஸ்ரீலங்கன் தமிழில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? இங்கிலீஷ்லேருந்து தமிழ், ஸ்ரீலங்கா. ஹாய், ஹவ் ஆர் யூ? வணக்கம், நலமா? ஐ ஆம் டாக்கிங் டு யூ. நான் உன்னிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன். கதைக்கிறேன்னு தானே சொல்லுவாங்க, என்ன பேசிக்கொண்டு இருக்கிறேன், தப்பாக வருது. மலேசியா போடுவோம், என்ன வந்து பார்ப்போம். ஹேய் மேன், ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் டாக்கிங் டு யூ ஒன்லி. ஏய் மனிதரே, எப்படி இருக்கிறாய்? நான் உன்னிடம் மட்டுமே பேசுகிறேன். என்னடா அது ரொம்ப காமெடியாக கேடாத லாங்குவேஜ். ஹேய் மேன், ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் டாக்கிங் டு யூ ஒன்லி. ஏய் மனிதரே, எப்படி இருக்கிறாய்? நான் உன்னிடம் மட்டுமே பேசுகிறேன். எல்லாம் ஒரே மாதிரி தான் வந்து. ஸோ அந்த டிவைஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப யூஸ்ஃபுல். இதை பற்றின கருத்துக்களை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச்.